Hello friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மட்டன் டம் பிரியாணி. மட்டன் டம் பிரியாணி எப்படி செய்வது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 hour நீங்க ஊற வச்சிடணும். மட்டனை கழுகிட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் இது மூணையும் அதில் போட்டுட்டு 4-5 விசில் நீங்கள் குக்கரில் வேக வச்சு இறக்கிக்கணும். ரைஸை 3/4 வேக்காடில் வடிச்சிட்டு ஆற வச்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு தேவையான வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, லவங்கம், கொத்தமல்லி, உப்பு, சில்லி பவுடர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள். ஸோ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் சோம்பு ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன், கொத்தமல்லி. ஸோ பிரியாணிக்கு தேவையான பொருள் மொத்தம் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தாளிக்க போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு டபராவில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. அதில் இப்போ வெங்காயம் போட்டு வதக்குறோம். வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு 12 - 15 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எங்களுக்கு காரம் நல்லா சாப்பிடுவோம். ஸோ பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 4 இல்லை 5 பெரிய வெங்காயம், ஒரு 4 இல்லை 5 பெரிய தக்காளி. ஸோ இதெல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. ஸோ வெங்காயம் சீக்கிரம் வதக்கணுன்னா நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கணும். சால்ட்டு போட்டு சீக்கிரம் வதக்கினா நம்மளுக்கு சீக்கிரம் அது வந்து ரோஸ்ட் ஆகிடும். ஸோ வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டிருக்கேன், ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். உங்களுக்கு வாசம் வந்து நல்லா கமன்னு வரும். பிரியாணி பசங்களுக்கு நல்லா ஜீரணம் ஏலக்காயெல்லாம் போட்டால். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போது வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு நம்ம இப்போ அதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ண தக்காளி மொத்தத்தையும் அதில் போடணும். தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கணும். ஸோ வதக்கின பிறகு நம்ம ஸ்டவ் வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது என்ன வெங்காயம் தக்காளி தான் நம்ம வதக்குறோம். ஸோ நீங்கள் நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள், வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம்ல. ஸோ இப்போ அதை அதில் போட்டு நல்லா கலரி விடணும். ஆல்ரெடி நம்ம சால்ட் வந்து வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ மீதி வந்து ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். ஸோ இந்த வந்து நல்லா போட்டு வதக்குங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நெடி போகிற அளவுக்கு வதக்கணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட் வேணாம். இது நல்லா அதை பாருங்க. இப்போ இந்த மாதிரி பதம் வந்த பிறகு வேக வச்ச மட்டனை எடுத்து நம்ம அதில் போடணும். ஸோ வேக வச்ச மட்டனையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா கலரி விடணும். ரொம்ப போட்டு கலர வேணாம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம 4 to 5 விசில் வச்சாச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஸோ அதனால் லைட்டாக கலரிட்டு மீதி வேக வச்ச தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணி, நம்ம இதில் எந்த தண்ணியும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். புதினா போட்டால் நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும். அந்த டைம் எனக்கு புதினா கிடைக்கல. ஸோ நீங்கள் புதினா யூஸ் பண்ணிக்கோங்க. லெமன் தேவைப்பட்டால் ஒரு லெமனாக போட்டுக்கோங்க. நான் தயிர் சேர்த்துருக்கேன். புதினா போட்டால் நல்லா வாசனை கமன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்தால் தான் நம்மளுக்கு அந்த மிளகாத்தூள் நெடி ஸ்மெல் போகும். ஸோ தட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா கொதி வரட்டும். டம் பிரியாணிக்கு பேஸ்ட் மாதிரி அது கோதுமை மாவு நல்லா கலரி வச்சுருக்கேன். நான் மைதாவில் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து ஆறுன அரிசி எடுத்து நான் இந்த மிளகாத்தூள் நல்லா ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு கொதி வந்த பிறகு இறக்கிட்டு அரிசியை போட்டு அதில் கலர்றேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மொத்தம் ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு முடித்த பிறகு ரைஸ் எடுத்து போட்டு கலரணும். ரொம்ப போட்டு கலர்னா ரைஸ் உடஞ்சிடும். ஸோ பார்த்து பொறுமையாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலரணும். பாருங்கள் நல்லா இப்போ கலரியாச்சு. நான் கலரி முடித்த பிறகு இதை ஸ்டவ்வில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வைக்கணும். நம்ம பேஸ்ட் மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சதில் மைதாவோ இல்லை கோதுமை ஏதாவது ஒரு மாவை பிசைஞ்சிட்டு இதை மாதிரி சுற்றியும் வச்சுட்டு தட்டு போட்டு டம் போடுங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து டம் போட்டு இறக்குனா சுவையான பிரியாணி ரெடி. சுவையான பிரியாணி ரெடி. நான் கேரட்டு, கொத்தமல்லி, தயிர் போட்டு பச்சடியும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பிரியாணியும் ரெடி. நம்மளுக்கு டேஸ்ட்டாக நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கேரட் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் போட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.